மனிதன் கண்ட கனவுகளின் விளைவே செயற்கை நுண்ணறிவு. வாழ்வை எளிதாக்க வந்த ஏஐ இன்று உதவியாளரா, மாற்று மனிதனா என்ற கேள்வியை எழுப்புகிறது. ஒரு தமிழாசிரியரின் அனுபவங்களின் வழியே சிரிப்பும் சிந்தனையும் கலந்த உரையாடல்களால் மனிதமும் இயந்திரமும் சந்திக்கும் தருணத்தை இந்த நாடகம் முன்வைக்கிறது. இது ஏஐக்கு எதிரான குற்றச்சாட்டு அல்ல, மனிதன் தன்னை மறந்துவிடக் கூடாதென்ற ஒரு மென்மையான எச்சரிக்கை. காட்சி 1. இடம் தமிழாசிரியரின் இல்லம். நம் பெயரன் இந்த இயந்திர மனிதனுடனே பழகுவதும் பேசுவதுமாக இருக்கிறானே, நாமும் கொஞ்சம் பழகலாம். How can I help you? To speak in your own language, please press smile symbol. ஸ்மைலி சிம்பலா? அது என்ன? ஓ, நகைத்து கொண்டிருக்கும் இந்த வட்ட வடிவ குறியீட்டை அழுத்த வேண்டுமோ? அழுத்திவிடலாம். என் ஒன்றை அழுத்திவிடலாம். நான் உங்களுடன் உங்கள் வட்டார வழக்கில் பேச வேண்டுமா? மதுரை தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும். கொங்கு தமிழுக்கு என் 2 அழுத்தவும். சென்னை தமிழுக்கு என் 3 அழுத்தவும். சென்னை தமிழையே கேட்டு பார்ப்போம். என் 3 அழுத்திவிடலாம். வணக்கம் அண்ணாத்த, உனக்கு இப்போ என்ன வேணும்? ஐயா, மூஞ்சிய பாரு, என்ன வேணும்னா இஷ்டக்குன்னு இருக்கு, சட்டு புட்டுன்னு கேப்பியா? கொஞ்சம் பொறுத்து கொள்க, இதோ வந்து விடுகிறேன். காலையிலிருந்து இந்த மனுஷன் இது கூட ஏதோ பேசிட்டு இருக்காரு, அதுவும் பதில் சொல்லுது. நம்மளும் இதை கேட்டு பார்ப்போமே. கேளும்மா. பக்கத்து வீட்டுல ஒரே மனமா இருக்கு. அந்த அம்மா என்ன குழம்பு வைக்கிறாங்க? ஐயா, கேவி கேக்குது பாரு கேள்வி. ஜன்னலாண்ட போய் மொந்து பாருமா. என்னடா இது, மதுரைக்காரிக்கு வந்த சோதனை? நமக்கு எதுக்கு இது கூட பேச்சு? ஏங்க சாப்பிட வாங்க. என்ன உணவு? உப்மா. உப்புமாவா? ரொம்ப தப்புமா. சரி, எதையோ ஒன்றை கொடு, சாப்பிட்டு விட்டு உறங்கச் செல்கிறேன். இறைவா, வரம் வேண்டும் இறைவா, கனவிலும் உப்புமா வராத வரம் வேண்டும் இறைவா. இந்த காலத்து பிள்ளைகள் மனிதர்களை விட இயந்திர மனிதர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். செயற்கை நுண்ணறிவும் அனைத்தையும் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. இப்படியே போனா இந்த உலகம் எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ? ஆசிரியரை அணுகி ஐயம் அகற்றிய காலம் அகன்றது. அசைமொழி அறிவாளியிடம் அர்த்தம் நாடும் காலம் இது. அடுத்த வரியை நான் தொடர்கிறேன். உற்றார் உறவு அற்றோர் காலம் இது. மழையை ரசிக்க மறந்த காலம் இது. பெற்றோர் பாசத்தை பிள்ளை மறந்த காலம் இது. இதயத்தில் இயந்திரத்திற்கு இடம் கொடுத்த காலம் இது. நான் தான் உங்கள் மகனின் உதவியாளர். வெளிநாட்டில் இருக்கும் பொழுது உங்கள் பேரனை உங்களை போன்று ஒரு தாத்தாவாக இருந்து கவனித்து கொண்டேன். அட்வான்ஸ் மாடல் நான். சரி, உறக்கம் வருகிறது, நான் உறங்கச் செல்கிறேன். தமிழாசிரியர் உறங்குகிறார். அப்போது அவர் கனவில் காணும் காட்சிகள் இங்கே. காட்சி 2. எதிர்கால மருத்துவமனை. அறிவிப்பு. பழைய மனித மாடல். நோயாளி ரெமோ வருகிறார். அதிகமாக பேசுவார். தேவையில்லாத கேள்விகளை கேட்பார். கவனமாக கையாளவும். அடடா, எல்லாம் மிஷினா இருக்கே. ஒரு டாக்டர் கூட மனுஷன் இல்லையா? நர்ஸ் கூட ரோபோட்டா? என்னடா உலகம் இப்படி மாறிடுச்சு? உலகம் மாறவில்லை ரெமோ, மனிதர்கள் லேசி ஆயிட்டாங்க. அதான் நாங்கள் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டோம். வணக்கம் ரெமோ, உங்கள் உடல் ஸ்கேன் செய்யப்படுகிறது. ஸ்கேன் ப்ராசஸ் ஆன். அசைவுகள் குறைக்கவும். சிரிக்காதீர்கள், சிரிப்பு அளவில்லை, என் சென்சர் கன்ஃபியூஸ் ஆகும். டாக்டர், எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. தலைவலிக்கான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டது. 75% மொபைல் பார்த்தது, ரீல்ஸ் போடுவது. 20% மனைவியின் டார்ச்சர். 5% உங்கள் பழைய சிந்தனைகள். அடடா, இதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்களே.
சரி, டேப்லெட் ஏதாவது கொடுங்க டாக்டர். நோ டேப்லெட். மொபைல் அவாய்ட் செய்யவும், மனைவியோடு வாக்குவாதம் அவாய்ட் செய்யவும், காலம் மாறினாலும் மாறாமல் வரும் உப்மாவை மறுக்காமல் சாப்பிடவும். உப்மா சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியம் கூடும், மன அமைதி வராது, ஆனால் சர்வைவல் கேரண்டி. எனக்கு ரெஸ்ட் வேணும் டாக்டர். உங்கள் முதலாளியிடம் கிளவுட் சர்வரில் அனுமதி கேட்டுவிட்டேன். ரிப்ளை வந்துவிட்டது. ரிப்ளை ஃப்ரம் பாஸ், நோ ரெஸ்ட், ஒர்க் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் அலவுட். அட பாவிகளா, என்னடா உலகம் இது? கூல் கூல், உங்கள் பிபி அதிகமாகுது, குறைவா பேசுங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இது ஹாஸ்பிட்டலா? எங்க பார்த்தாலும் ஒரே செக்யூரிட்டி செக்கிங்கா இருக்கு. வெல்கம் பேஷண்ட் சுமோ. உங்கள் ஃபேஸ், வாய்ஸ், ஆட்டிடியூட் எல்லாம் ஸ்கேன் செய்யப்பட்டு விட்டது. பேஷண்டா? நான் இன்னும் எந்த சிம்டம்ஸும் சொல்லவே இல்லையே. நான் முதல்ல பேஷண்ட்டே இல்லை, அட்மிட் ஆன பேஷண்ட்டை பார்க்க வந்திருக்கேன்ப்பா. அதெல்லாம் தேவையில்லை. உங்கள் ப்ராப்ளம் ஆல்ரெடி டிடெக்டட். ப்ராப்ளமா? அப்படி என்ன ப்ராப்ளம்? பேங்க் பேலன்ஸ் லோ, லோன் டென்ஷன் ஹை, வைஃப் எக்ஸ்பெக்டேஷன் வெரி ஹை. இதனால் தான் ஸ்ட்ரெஸ். டாக்டர், இதெல்லாம் நோயா? அப்பா, இந்த ஹாஸ்பிட்டல்ல மனுஷங்களே இல்லையா? டாக்டரும் ரோபோட்டு, நர்ஸும் ரோபோட்டு. ஹியூமனஸ் மேரேஜ் லீவ்ல போயிட்டு இன்னும் திரும்ப வரல. அட்டென்ஷன் நோயாளி ரெவோ அண்ட் சுமோ, நீங்கள் இருவரும் முழுவதுமாக ஸ்கேன் செய்யப்பட்டு விட்டீர்கள். உங்கள் பில் ரெடி. எக்ஸிட் கேட் ஓப்பன். ப்ளீஸ் லீவ் த ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிட்டர்ன் ஒன்லி இஃப் சேலரி கம்ஸ். ஐயோ! காட்சி 3. 2050ல் ஒரு மாடர்ன் குடும்பம் எப்படி இருக்கும்னு கற்பனை கலந்த காட்சியாக பார்க்கலாமா? என்னோட வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரில. இந்த பக்கம் பார்த்தா சயின்ஸ் ப்ராஜெக்டு, மேக்ஸ் ப்ராஜெக்டு, அந்த பக்கம் பார்த்தா ஹோம்ஒர்க்கு, டெஸ்ட்டு, எக்ஸாமு, ரிசல்ட்டு. சரி, வீட்டுக்கு வந்தா எங்கள் அம்மா என்ஜினியர் ஆகலான்னு சொல்கிறாங்க, அப்பா டாக்டர் ஆகுன்னு சொல்கிறாங்க. சரி, தூங்கலான்னு போனால் இதான் முடிக்கணும் அதை முடிக்கணும்னு ஒரே டிப்ரெஷன் ஆகுது. 2050 வந்தாச்சு, இன்னும் எதுவும் மாறலை. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த எக்ஸாமை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில் கட்டச்சான். இதில் இந்த லைப்ரரி சார் வேற நியூஸ் பாருன்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த நியூஸில் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். சமந்தா ரோபோட். எஸ் பாஸ், டூ யூ வாண்ட் எனி ஹெல்ப்? டர்ன் ஆன் த நியூஸ் சேனல். ஓகே பாஸ். A1 C1 C1 நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் காண்பது டிங் டாங் நியூஸ். நீங்க இதை பார்த்தாலும் இல்லை யூஸ். இந்த ரோபோட்னால இப்படிதான் மண்டேல ஒன்று போட்டாதான் சரியா சொல்லும். வணக்கம். இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசிப்பது உங்களின் அன்பான சமந்தா ரோபோட். தலைப்பில்லாத செய்திகள். பல ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை என்ற அரிய வகை நகரம் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பழங்காலத்தில் மனிதர்கள் ரீல் செய்யாமல் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று புத்தகத்தில் பாடம் படித்து பட்டம் பெற்று வேலைக்கு சென்றதாக அரிய வகை தகவல் கிடைத்துள்ளது. நிலாவில் பாட்டி வடை சுட்டு விற்காமல் பீஸா செய்து விற்றதால் வானியல் ஆய்வாளர்கள் குழப்பத்தில் உள்ளனர். சோறு என்ற அரிய வகை உணவு கிடைத்துள்ளது. மேலும் அக்கால மனிதர்கள் வீட்டில் சமைத்து சாப்பிட்டதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். 1 கிராம் தங்கத்தை 20 கோடி கொடுத்து வாங்கிய இளைஞன் ஒருவன் உலக சாதனையை படைத்துள்ளார். விளையாடாத செய்திகள். தோனியின் எள்ளுப்பேரன் மகனின் மகன் கிரிக்கெட்டில் 777 ரன்கள் அடித்து உலக சாதனையை படைத்துள்ளார். இதனால் இங்கிலாந்தில் பரபரப்பான சூழல் நிலவியது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. ஓ, நியூஸ்ல இவ்வளோ விஷயம் இருக்கா? ஓகே சரி, நம்ம போய் தூங்குவோம். நாளைக்கு காலையில ஆனுவல் டே ரிஹர்சல் இருக்குது. பிரின்சிபல் சார் வர பர்ஃபெக்டா பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ், பர்ஃபெக்டா பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா
பர்ஃபெக்ட்டுக்கு மறு உருவமே எங்க பிரின்சிபல் சார் தான். மை சன், இன்னும் தூங்காம என்ன பண்ணுது? போய் தூங்கு. நீ தூங்கின அப்புறம்தான் நான் சித்தி எபிசோட் 10,000 பார்க்க முடியும். நான் ஒரு மாடர்ன் மம்மின்னு உனக்கு தெரியாதா? உங்க அப்பா வேற எப்போ பார்த்தாலும் பிக் பாஸ் எபிசோட் 1000 லைவா அஜய் டிவியில் பார்த்துக்கிட்டே இருக்காரு. போய் தூங்கு. இதுதான் எங்க குடும்பம். என் ஃபாதர் கனடால பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் மட்டும் வாசிக்க ஆரம்பிச்சா என் மம்மி வெஸ்டர்ன் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க மட்டும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்படி எங்க மதர் ஆட, ஃபாதர் பாட, பிரதர் மியூசிக் போட நான் பார்க்க ஒரே ஆனந்தமா இருக்கும். ஹாப்பியான ஹெல்தியான ஃபேமிலி எங்க ஃபேமிலி. என்ன பண்ணிட்டு இருக்கஃபா? தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. என்ன தெரியாம சொல்லிட்டஃபா? நம்ம ஒரு இதல்ல ஹெல்தியான ஃபேமிலி தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. 100 அப்பா இருப்பா டாடா, கொஞ்சம் இரும்பிக்கிறேன். 100 இல்ல 1000% கரெக்ட்னு சொன்னஃபா. ஓகேப்பா. நீ இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கஃபா? ஓகேப்பா, நான் போய் தூங்குறேன்ப்பா. குட் நைட்ப்பா. காட்சி 4. ஆசிரியர் தெருவில் நடந்து வருவதை பார்த்தாலே ஓடாத 80s 90s ஜெனரேஷனே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா 2050ல ஒரு பள்ளி வளாகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். வரீங்களா? ஹாய் ஹைஃபை ப்ரோ. உன் தம்பி வைஃபை ப்ரோ வரலையா ஸ்கூலுக்கு? வருவா லேட்டா வருவான். லேட்டா வருதுதான் ஃபேஷனா. பிகாஸ் நம்மலாம் ஜென்சி ஜெனரேஷன் ப்ரோ. we will break the clash bro. Good morning, staffs and my dear future leaders. Good morning, sir. As you all know today we are going to have annual day rehearsal. I hope every program is ready for the rehearsal. Make the day productive and be vigilant in your respective duty allotted. Additionally, we all know that communication plays a vital role in our lives. And I encourage all students to communicate exclusively in English and adhere to this practice at all times. Students must report by 8:40 a.m. and staff by 5:30 a.m. Despite personal commitments, I request everyone to adhere to these timings and fulfill their responsibilities. Thank you. Thank you, sir. ஹைஃபை ப்ரோ, இப்போ நம்ம டான்ஸர், கீபோர்ட் சார், வோக்கல் மிஸ்ஸோட ப்ரோக்ராம்லாம் வரப்போகுது ப்ரோ. உனக்கே தெரியும் நான் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய விசிறின்னு. அதனால நான் ஆடினே இருப்பேன் ப்ரோ. இப்போ வர ப்ரோக்ராம்லாம் யார் கூட குக் ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம பிரின்சிபல் சார் என்ன சொல்லியிருக்காரு? கேம்பஸ் உள்ள இங்கிலீஷ்ல பேச சொல்லியிருக்காரு. So let's vibe together. Ho ho. Dance program started. Welcome to Great Krigalan Magic Show. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வணக்கம்லாம் மாப்பிள, தேனியில இருந்து. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ். கீழே இறங்குப்பா, கீழே இறங்குப்பா. அமைதி அமைதி அமைதியோ அமைதி. ஒரு சின்ன பையன் பக்கத்தான் கொடியன் செய்யும் வேலை எல்லாமே ஒன்ஸ் கேட்க வைக்கும் உங்கள் சாய்ஸ் ஆய் மாறிடுவே. என் பெயர் தான் ஷின்சானே, குறும்ப செய்யத்தான் இருந்தேனே, தினம் கனவில் வருவேனே, உங்கள் ஃபேமிலியில் ஒருவனே.
கொடுமை சரவணன். போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? அண்ணா என்னடா? ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா, போடே. நன்றி நன்றி நன்றி. You all have done well. Here and there, coordination is slightly missing. Rectify it and rock the stage tomorrow. காட்சி 5. கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் நம்ம கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சா என்ன ஆகும்? வாங்க பார்க்கலாம். I brought a gift for you. Guess what it is? Oh, I expect a living AI that thinks with me, learns my dreams, and walks beside me as my guide and friend. கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு gift. Wow, really? What is the gift? இந்த ஏஐ கண்ணாடியை நீ போட்டுக்கிட்டா உன்னை சுத்தி இருக்க அனைத்து கிருமிகளும் உன் கண்ணுக்கு தெரியும். வாவ், சூப்பர். அடடா, என்னடா இது? காற்றே கார்ட்டூன் மாதிரி நகருது. Roboda, 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 zoom, zoom, Roboda, 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 boom, boom, Roboda, Roboda, Roboda. சரிகை, உங்கள் முன்னால் 32 வைரஸ்கள், 4 பாக்டீரியாக்கள் மற்றும் ஒரு பழைய பிஸ்கெட் தோல்கள் கண்டறியப்பட்டுள்ளன. எச்சரிக்கை, எச்சரிக்கை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. இந்த பையன் நம்மளை பார்க்கலான்னு ஒருவேளை நம்மலாம் கண்ணுக்கு தெரிஞ்சிருவோமோ? இல்லடா, மனுஷங்க கண்ணுக்கெல்லாம் நம்ம தெரிய மாட்டோம். அந்த அளவுக்கெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. Zooming, zooming, probable virus detected. அது பாவி, இது ஹெச்டியில் பார்க்குறான் போல. ஒருவேளை நம்மளை கண்டுபிடிச்சிருவானோ? எதுக்கும் நம்ம மறைஞ்சே இருப்போம். அம்மா, சோஃபால வைரஸ்களோட பஞ்சாயத்து நடக்குதுமா. டேய், பேசாம ஹோம்ஒர்க் பண்ணுடா. இந்த ஏஐ கண்ணாடி கிடைச்சாலும் கிடைச்சது, சும்மா வைரஸ் பஞ்சாயத்து பாக்டீரியா பஞ்சாயத்துன்னு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். டேய், நான் தான்டா என் அண்ணன் கொரோனாவோட தங்கச்சி சொரோனா. என் அண்ணனை கண்டே உங்களுக்கெல்லாம் பயம் விட்டு போச்சு இல்ல? இருங்க, உங்களையெல்லாம் சொரிஞ்சு விட தான்டா நான் வந்திருக்கேன். இருங்கடா, உங்களையெல்லாம் ஒரு கை பார்த்துக்கிறேன். ஏய் டெல்டா, அந்த மனுஷனை பாத்தியா? மாஸ்க்கு தாடியில, மூக்க வெளில விட்டுருக்கிறான். அட சும்மா இருப்பா, அவன் கையில வேற சானிடைசர் இருக்கு. நானே பயத்துல இருக்கேன். அவனுக்கு நம்ம தனியா நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். வாங்க வாங்கன்னு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் தம்பி அமைக்கிறானு, அவன் ஒன்னதாண்டா குரு குருன்னு பார்த்துட்டு இருக்கான். அட சும்மா இருப்பா, அவன் கையில வேற சானிடைசர் இருக்கு. நானே பயத்துல இருக்கேன். அதை விடுங்க. நேற்று நைட்டு மழையில நனைஞ்சிட்டு வந்து ஒன்னாகாதுன்னு ஏசியை போட்டு தூங்குறான்டா. என்ன தைரியம் விடுவேனா நானு? இன்னைக்கு ஏன் டியூட்டி தான் இருக்கு அவனுக்கு. நான் அவனை கவனிச்சுக்கிறேன். அதை நீங்களாம் சும்மா. அவன் வீட்டுக்கு பின்னாடி ஒரு டயரில் தண்ணி தேங்கி நிற்கிது. எங்கள் கொசு டீம்
அங்க பார்ட்டி பண்றோம், நீங்களும் வரீங்களா? மனுஷங்க தான் நமக்கு பிஆர்ஓ. நாம எதுவுமே செய்யாம அவங்களே நம்மள பரப்புறாங்க. ஆமா, இந்த மனுஷ பேருக நான் ஸ்ட்ராங், எனக்கு எதுவும் ஆகான்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பே அடக்க முடியல. சரி, மனுஷன்தான் மனுஷனுக்கு எதிரி. நம்ம மறு வாழ்வை பயன்படுத்திக்கிறோம். அவங்கள்ட்ட Seven, a futuristic classroom. Students are seated with oxygen cylinders on their backs. An AI teacher stands near a digital screen showing a green earth picture. Good morning, students. Good morning, teacher. Attendance will be taken based on oxygen remaining in your cylinder. Low oxygen is equal to half day. Teacher, my cylinder is at 8%. Can I breathe in airplane mode? No, but you can panic offline. Only then your parents will upgrade to Oxygen Premium Plus. Mode selected and message sent, teacher. Alright, class. Today's lesson is. This is an image from Earth's past, a time when humans used to breathe fresh air and for free, and a time before humans said YOLO to natural resources. Teacher, is this image real or it is AI generated like your smile? It's totally real. Back then, Earth had natural graphics, no filters. Pollution was not trending. People didn't need oxygen cylinders, only common sense. Teacher, what are those green tall things? They are looking like unskippable ads. Those are trees. Long ago, these trees worked full time as Earth's lungs. No salary, no holidays. They gave free oxygen, shared fruits, and humans gave them chainsaws and excuses. Hold on. People breathe air without paying monthly, without mask and cylinders? Really? Yes, no subscription, no OTP, no your oxygen plan expires today message. Back then, masks were for doctors, not for morning walks. Wow, that's amazing, teacher. What's that thing falling from the sky? Is it like cloud leakage? Exactly. Clouds leaked water instead of data, and humans complained, rain ruined my hairstyle. So humans had free water, free air, and free cooling. Why they did not save it? They thought that Earth had infinite storage. Turns out, no cloud backup for planets. Can we just reset Earth like factory reset? Reset requires one thing, accountability. Unfortunately, humans forgot the password. They are expert at this logic. Not my problem today. Future generation will manage. Teacher, were humans educated? Highly educated, but they use their intelligence to cut down trees faster, not to save them smarter. So what exactly went wrong? Simple, they thought Earth had unlimited resources, usage crossed limit, planet started hanging, then crashed. Oh no! I want to breathe freely. Somebody save me.
தப்பித்து விட்டோம். இது மட்டும் உண்மையாக இருந்திருந்தால் நம் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? தொழில்நுட்ப வளர்ச்சியை நாம் தான் ஆள வேண்டுமே தவிர நம்மை தொழில்நுட்ப வளர்ச்சி ஆளக்கூடாது. அறிவின் வளர்ச்சியால் அறிவியலின் கண்டுபிடிப்புகளுக்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது. இயற்கையும் மனிதனும் ஒன்றிணைந்து வாழ்வதே வாழ்க்கை. நாம் அனைவரும் இணைந்து வாழ்வோம், ஒன்றாக வாழ்வோம், ஒற்றுமையோடு வாழ்வோம். காலங்கள் மாறினாலும் காற்றின் தேவை மாறாது. கரைகள் புரண்டாலும் கடலின் ஓசை மாறாது. நிலங்கள் வறண்டாலும் வயலின் தேவை குறையாது. வாழ்வாதாரம் மாறினாலும் பசி என்ற உணர்வு மாறிவிடாது. தொழில்நுட்ப வளர்ச்சியும் அறிவியல் நுண்ணறிவும் மனித அறிவின் பயனே. இதை உணர்வோம், நாமும் வாழ்வோம், இனி வரும் தலைமுறையினரையும் வாழ வைப்போம். இயற்கையை காப்போம். பீஸ் ஆன் கிரீன் எர்த்தில் மகிழ்ச்சியாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.